ஓம் சாந்தி 25/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நான் நன்றாக படித்து தனக்கு தானே ராஜ திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவலை மட்டுமே சதா இருக்க வேண்டும்ட்டு சொல்றாரு. படிப்பின் மூலம்தான் ராஜ்யமே கிடைக்கும்ன்றாரு. இந்த படிப்பு படிச்சாதான் நமக்கு ராஜ்யமே கிடைக்கும். கேள்வி: குழந்தைகள் எந்த உற்சாகத்துடன் இருக்க வேண்டும்? மனமுடைந்து விடக்கூடாது, ஏன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. பதில்: நான் இந்த லட்சுமி நாராயண் போன்று ஆக வேண்டும் என்ற உற்சாகம் சதா இருக்க வேண்டும். இதற்கான முயற்சி கூட செய்ய வேண்டும். ஒருபோதும் மனமுடைஞ்சு விடக்கூடாதுன்றாரு. ஏனெனில் இந்த படிப்பு மிகவும் எளிதானது, ஈஸியானதுன்றாரு. வீட்டில் இருந்து கொண்டே கூட படிக்க முடியும். இதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஆனால் அவசியம் தைரியம் வேண்டும்ன்றாரு. இப்போ பாபா நம்ம கிட்ட கட்டணம் கேட்குறாரா? எதுவும் கிடையாது. இப்போ எல்கேஜிக்கு சேர்க்கறதுனா கூட 1,00,000 அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் பாபா நம்மகிட்ட எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. வீட்லேயே நம்ம இருந்து கூட படிக்கலாம். இந்த படிப்பு அவ்வளோ ஈஸியானதுன்றாரு. ஆனால் அவசியம் தைரியம் இருக்கணுன்றாரு இந்த படிப்பு படிக்கிறதுக்கு. பாட்டு: தாயும் நீயே தந்தையும் நீயே என்று பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. குழந்தைகள், தங்களது தந்தையின் மகிமையை கேட்டீங்க. மகிமைக்குரியவர் ஒரே ஒருவர் தான்ட்டு பாபா சொல்றாரு. தாயும் நீயே தந்தையும் நீயன்ட்டு பாபாவுடைய மகிமையை தான் பாடுறாங்க. ஆனால் அந்த மகிமைக்குரியவர் ஒரே ஒருவர் தான், வேறு யாருக்கும் மகிமை பாட முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் எந்த மகிமையும் கிடையாது. பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்விக்கிறாரு, சங்கரன் மூலம் விநாசம் செய்விக்கின்றார், விஷ்ணுவின் மூலம் பாலனம் செய்விக்கின்றார் கடவுள். அதனால்தான் காட்னு சொல்லுவாங்க. லட்சுமி நாராயணையும் இவ்வாறு தகுதியானவர்களாக சிவபாபா தான் ஆக்குகின்றார்ன்ட்டு பாபா சொல்றாரு. அவர்தான் மகிமைக்குரியவர் ஆவார். அந்த தேவி தேவதையே ஆகிறது கூட கடவுள் தான். அதனால்தான் அவருக்கு எல்லா மகிமைன்னு சொல்றாரு. அவரே தவிர வேற யாருக்கும் மகிமை செய்ய முடியும்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்றாங்கல்ல, எல்லா தர்மத்திலையும் சொல்றாங்க. அவரை தவிர வேற யாருக்கும் மகிமை செய்ய முடியும். இவர்களை இவ்வாறு ஆக்கக்கூடிய ஆசிரியர் இல்லையெனில் இவர்களும் இவ்வாறு ஆக முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு மகிமை சூரிய வம்சத்தில் ராஜ்யம் செய்பவர்களுக்கு இருக்குதுன்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் ஆக்கக்கூடிய ஆசிரியரே இல்லைன்னா கூட அந்த மாதிரி ஆக முடியாதுன்றாரு. அது பாடம் எடுத்திருக்கணும், அப்பதான் அந்த மாதிரி ஆகியிருக்கணும் இல்லையா? யாராவது சொல்லி மாத்தி தானே அந்த மாதிரி ஆகியிருக்கணும். அந்த மாதிரி ஆசிரியர் இல்லைன்னா கூட அப்படி ஆக முடியாது. அதுக்கப்புறம் சூரிய வம்சத்தின் ராஜ்யம் செய்பவர்களுக்கு தான் அந்த மகிமைன்றாரு. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு, அப்புறம் அந்த சூரிய வம்ச ராஜ்யத்தை செய்யறவங்களுக்கு அடுத்த மகிமை. தந்தை சங்கமத்தில் வரவில்லை எனில் இவர்கள் ராஜ்யமும் அடைய முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. வேற யாருக்கும் மகிமையே கிடையாது. அயல்நாட்டினர் யாருக்கும் மகிமை செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. மகிமைக்குரியவர் ஒரே ஒருவரே அன்றே வேற யாருமே கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. உயர்ந்தாலும் உயர்ந்தவர் சிவபாபா மட்டுமே. உயர்ந்தாலும் உயர்ந்தவர் சிவபாபா தான். அவரிடமிருந்து தான் உயர்ந்த பதவி நமக்கு கிடைக்கிறது எனில் அவரை நல்ல முறையில் நினைவு செய்ய வேண்டும் அல்லவான்னு கேட்கிறாரு. தான் ராஜா ஆவதற்கு சுயம் தானே படிக்க வேண்டும். வக்கீல் படிப்பு படிக்கின்றனர் எனில் படிப்பின் மூலம் தன்னை வக்கீலாக ஆக்கிக் கொள்கின்றனர் அல்லவா? அது பாபா சொல்றாரு, நம்ம ராஜா ஆகணும்னா நம்ம தான் படிக்கணும். மற்றவங்களா படிப்பாங்க, நம்ம தான் படிக்கணும். இப்போ வக்கீல் படிக்கிறாங்கன்னா அவங்க தான் வக்கீல் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாரு. சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும், நமக்கு கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு. யார் நன்றாக படிப்பார்களோ அவர்கள் தான் உயர்ந்த பதவி அடைவார்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. படிக்காதவர்களோ பதவி அடையவே முடியாது. படிப்பதற்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. பாவனம் ஆவதுதான் மூல விஷயமாகும். இப்போ நம்ம படிச்சு என்ன ஆக போறோம்னா தூய்மையாக போறோம். அதுதான் மூல விஷயம். அதற்கு தான் இந்த படிப்பாகின்றாரு. இந்த நேரத்தில் அனைவரும் தமோ பிரதானம் பதிதமாக இருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நேரத்தில் எல்லாரும் தமோ பிரதானமா இருக்கிறாங்க, தூய்மையற்றவங்களா இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். நல்லவர்களோ கெட்டவர்களாகவே மனிதர்கள் தான் ஆகின்றனர். அதாவது நல்லவராகவும் மனுஷங்க தான் ஆகிறாங்க, கெட்டவங்களாகவும் மனுஷங்க தான் ஆகிறாங்கன்றாரு. தூய்மையாக இருப்பவர்கள் தான் நல்லவர்கள் என்று கூறப்படுகின்றனர். நன்றாக படித்து பெரிய மனிதர்களாக ஆகின்றனர் எனில் மகிமை செய்கிறாங்க. ஆனால் அனைவரும் பதிதமானவர்களாக தான் இங்கே இருக்கிறாங்கன்றாரு. பதிதமானவர்கள் தான் பதிதமானவர்களை மகிமை செய்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. தூய்மையற்றவங்கள மகிமை செய்யறாங்க. சத்தியுகத்தில் பாவனமானவங்களா இருப்பாங்கன்றாரு. அங்க யாரும் யாரையும் மகிமையே செய்ய மாட்டாங்கன்னு பாபா சொல்றாரு. இங்க தூய்மையான சன்னியாசிகளும் இருக்கிறாங்க, அசுத்தமான கிரகஸ்திகளும் இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இதே உலகம்தான், இங்கேயே தூய்மையானவங்களும் இருக்கிறாங்க, அசுத்தமானவங்களும் விகாரிகளும் இருக்கிறாங்கன்றாரு. அதனால்தான் தூய்மைக்கு மகிமை பாடப்படுகிறது. அங்கு ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பாங்க. ஆனா சத்தியுகத்துல அப்படி கிடையாது.
எல்லாருமே தூய்மையா இருப்பாங்க. ராஜா ராணில இருந்து அவங்க பிரஜைகள் இருந்து எல்லாரும் தூய்மையா. இங்க பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் தூய்மையா இருக்கிறாங்க, ஆனா இல்லறவாசிகள் தூய்மையற்றவங்களா இருக்கிறாங்கன்றார். அங்க அப்படி கிடையாது, எல்லாரும் தூய்மையா இருப்பாங்க. தூய்மை மற்றும் அசுத்தம் என்று வேறுபடுத்தி கூறுவதற்கு வேற எந்த தர்மமும் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இங்க சில கிரகஸ்திகளும் மகிமை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவரே குதாவாக அல்லாவாக இருக்கின்றார். ஆனால் அல்லாவே பதித பாவன், விடுவிப்பவர், வழிகாட்டி என்று கூறப்படுகிறது. எல்லாருமே இங்க யாரை மகிமை பண்ணிட்டு இருக்காங்க? கடவுளை தான். அவர் தான் குதா அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாவை தான் விடுவிப்பவர், வழிகாட்டி, பதித பாவன் சொல்லப்படுகின்றார். பிறகு அவர் எவ்வாறு அனைவருமாக இருக்க முடியும்னு கேட்கிறாரு. சர்வ வியாபின்றாங்கள, எல்லாருக்குள்ளும் இருக்கிறாருன்னா அவர் தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவர், விடுவிப்பவர், வழிகாட்டினும் போது அவர் தனியான ஒரு ஆளா தானே இருக்கணும். அவர் எப்படி எல்லாருக்குள்ளேயும் இருக்க முடியும்னு கேட்கிறாரு. உலகம் எவ்வளவு காரூர்ல இப்ப இருக்குது பாருங்கன்றாரு. இப்போது குழந்தைகள் நீங்கள் என்று புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் நம்ம அப்பா, நம்ம குழந்தைகள்ட்டு புரிஞ்சுக்கிறோம். குழந்தைகளிடத்தில் நாம் படித்து தன்னை ராஜாவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இப்ப இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றார். யார் நன்றாக முயற்சி செய்யறாங்களோ அவர்கள் தான் ராஜ்ய திலகத்தை அடைய முடியும்ட்டு பாபா சொல்றார். நானும் இந்த லட்சுமி நாராயணனை போன்று ஆக வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளுக்குள்ள இப்ப இருக்கணும். இதில் குழப்பமடைய வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஆக முடியுமா, என்னாலலாம் லட்சுமி நாராயணன் ஆக முடியுமா, அந்த தகுதி இருக்கா அப்படிலாம் குழப்பமடையக்கூடாது. எனக்கு அதிகமா கோபம் வருது, எனக்கு என்ன இந்த 5 விகாரம் போகவே மாட்டுது அப்படிலாம் பயப்படக்கூடாது. குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சி பண்ண தானா மாறிடுவோன்றாரு. முயற்சி செய்ய வேண்டும், மனமுடைந்து விடக்கூடாது. இந்த படிப்பு அப்படிப்பட்டதுன்றாரு. எப்பேற்பட்டவங்களையும் மாற்றும் அந்த மாதிரி ஒரு படிப்பு இது. கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதாவது கட்டிலில் தூங்கி கொண்டே கூட படிக்க முடியும். இந்த படிப்பு எந்த மாதிரினா படுத்துக்கிட்டே கூட படிக்கலாம். அங்கெல்லாம் நம்ம வந்து அந்த படிப்புலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துதான் படிக்கணும், அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஆகணும், பேக் மாட்டிக்கிட்டு போகணும். இங்க வந்து பாபா வீட்லயே வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. வீட்லயே நீங்க கேட்டுக்கலாம், ஆன்லைன்ல கூட கேட்டுக்கலாம், இல்லை சென்டர் கூட போய் படிக்கலாம், இல்லை உங்களால முடியலன்னா கட்டில கூட படுத்துக்கிட்டே கூட படிக்க முடியுன்றார். அயல்நாட்டில் இருந்தாலும் படிக்க முடியும், வெளிநாட்டுல இருந்தாலும் இந்த படிப்பு படிக்க முடியும், வீட்டில் இருந்து கொண்டே படிக்க முடியும். அந்த அளவுக்கு எளிதான படிப்பாகும்ன்றார். இந்த மாதிரி யார் வந்து ஒரு ஆசிரியர் வீட்டிலேயே வந்து சொல்லி கொடுக்குறாரு. முயற்சி செய்து தனது பாவங்களை அழிக்க வேண்டும்ன்றாரு. மேலும் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். இப்போ முயற்சி பண்ணி பாவத்தை அழிக்கணும், மேலும் மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும்ன்றாரு. உங்களால முடியும். நீங்க வந்து அந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். காட்ஃபாதர், கிறிஸ்தவர்கள்னா காட்ஃபாதர், சுப்ரீம் சோல்னு சொல்லணும். அல்லா, இவங்க முஸ்லீம்னா அல்லான்னு சொல்லணும். அவங்க என்ன வழிபடுறாங்களோ அவர் ஒருத்தர் தான், அவரை தான் வந்து உலகமே வழிபடுறாங்கன்ற மாதிரி சொல்லி புரிய வச்சிங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சுப்ரீம் சோல், மற்றவங்களாம் சோல் அப்படின்னு சொல்லணும். யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆத்மா, ஆத்மாவின் சுயதர்மம் ஒன்றுதான், இதில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சரீரத்தினால் தான் பல மதங்கள் ஏற்படுகின்றன. மற்றவங்க எப்படி புரிய வைக்கணும்னா, நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள் தான், நம்ம உயிர் தான். இந்த உடல் வந்து உடலால தான் மதங்களா பிரியுது, மற்றபடி ஆத்மாவுடைய சுயதர்மம் ஒண்ணுதான், ஆத்மா ஒன்றுதான், அனைவரும் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள் என்பதை புரிய வைக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. உலகமே நம்மளுடைய சகோதரர்கள், எல்லாரும் அப்பாவுடைய குழந்தைகள்ட்டு புரிய வைக்கணும். ஆத்மாக்களை பாபா தத்தெடுத்திருக்கின்றார். அதனால் தான் பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினர் என்று கூட பாடப்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. ஆத்மாவின் தந்தை யார் என்பதை யாருக்கு வேண்டுமென்றாலும் புரிய வைக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மாவுடைய அப்பா யாருன்றத நீங்க எந்த ஒரு ஆத்மா கூட புரிய வைக்க முடியுன்றார். நீங்கள் எழுதி வாங்கக்கூடிய படிவத்தில் நிறைய அர்த்தம் உள்ளடங்கி இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை அவசியம் இருக்கிறார் அல்லவா, அவரை தான் நினைவு செய்யறாங்க. ஆத்மா தனது தந்தையை நினைவு செய்கிறது இல்லையா. இப்ப கடவுளை வந்து யார் நினைக்கிறது, அப்பாவை யார் நினைக்கிறதுனா ஆத்மா தான் நினைக்குதுன்றாரு. கண்டிப்பா அவர் அவசியம் இருக்கிறாரு. இன்றைய நாட்களில் பாரதத்தில் யாரை வேண்டுமென்றாலும் தந்தை என்று சொல்லிடுறாங்க இல்லையா. காந்தியடிகளை தேச தந்தை, மேயரையும் தந்தை, நகர தந்தை என்று சொல்றாங்க. ஆனால் ஆத்மாவின் தந்தை யார் என்பதை அறிஞ்சிருக்கல. எல்லாரையும் அப்பா அப்பான்னு சொல்றாங்க, தந்தை தந்தைன்னு சொல்றாங்க, ஆனா ஆத்மாவுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கலன்றார் பாபா. நீங்கள் தான் தாயும் தந்தையாக என்று பாடுறாங்க சிவன் கோயில்ல போயிட்டு. ஆனால் அவர் யார், எப்படி இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாரு, எங்க இருந்து வர்றாரு, எதுவுமே தெரியாது. பாரதத்தில் தான் நீங்கள் தாய் தந்தை என்று கூறி அழைக்கிறீங்கன்றாரு. தந்தை தான் இங்க வந்து பிரம்மா வாய்வழி வம்சத்தினர்களாக படைக்கின்றார். இப்ப பாபா தான் வராரு, வந்து நம்மள பிரம்மா வாய் மூலமா நம்மள படைக்கிறாரு. பாரதம் தான் தாய்நாடு என்று கூறப்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. ஏனெனில் இங்கு தன் சிவபாபா தாய் தந்தை என்ற பாகத்தில் நடிக்கின்றார். இப்ப பாரதத்தை தான் தாய் நாடுன்றாங்க, மற்ற நாடெல்லாம் தாய் நாடுன்னு சொல்றது இல்ல, பாரதத்தை தான் தாய் நாடுன்றாங்க. ஏன்னா இங்கதான் பாபா வந்து சிவபாபா வந்து தாய் தந்தை பாகத்தில் நடிக்கிறார். இங்குதான் பகவானை தாய் தந்தை என்ற ரூபத்தில் நினைவு செய்யறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அயல் நாடுகளில் இறை தந்தை, காட்ஃபாதர் என்று மட்டுமே கூறி அழைக்கிறாங்க. ஆனா அங்க அவங்க அவரை வந்து ஃபாதர் தான் சொல்றாங்க வெளிநாட்டுல.
ஆனா இங்க வந்து அப்பாவும் அம்மாவுமா நம்ம சொல்லி வணங்குறோம். ஆனால் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு தாயும் தேவை அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. ஆணாக உள்ளவர் பெண்ணை தத்தெடுத்திருக்கின்றார். பிறகு அவர் மூலம் குழந்தைகள் உருவாகின்றன, படைப்புகளும் படைக்கப்படுகின்றன பாபா சொல்றாரு. சிவபாபா ஆணா இருக்கிறாரு, அவர் வந்து பிரம்மா உடல்ல வந்து அவரை தத்தெடுக்கிறாரு, அவரை பெண்ணாக்குறாரு, தாயாக்குறாரு. அவர் மூலமா நம்மளெல்லாம் படைக்கிறாரு. இந்த பிரம்மா மூலமா படைப்புன்னு சொல்லப்படுது. இங்கும் பிரம்மா மூலம் பரம்பிதா பரமாத்மா தந்தை பிரவேசம் செய்து நம்மளை தத்தெடுக்கின்றார் என்று சொல்றார். குழந்தைகள் பிறப்பதால் தான் இவர் தாய் தந்தை என்று கூறப்படுகின்றார். அவர் ஆத்மாக்களின் தந்தை. பிறகு இங்கு வந்து படைப்புகளை படைக்கின்றார். பாபா வந்து ஆத்மாக்களின் தந்தை தான். சுப்ரீம் சோல் வந்து சோலோடைய அப்பா. அவர் வந்துதான் இங்க நம்மளை படைக்கிறாரு. இங்கு நீங்கள் குழந்தைகளாக ஆகுறீங்க எனும்போது தாய் மற்றும் தந்தை என்று கூறப்படுகின்றார். இங்க நம்ம குழந்தையா நம்ம ஆகிறோன்றதுனால அவரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அவர் தாயின் தந்தைன்ட்டு அவர் சொல்றோம். இது இனிமையான வீடாகும் பரந்தாமம். அங்குதான் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் இருக்கிறோம். நம்ம உண்மையிலே நம்மலாம் உயிர் ஆத்மா. நம்ம எங்க இருந்தோம்னா பரலோகம்னு சொல்றாங்கல்ல, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவே. யாராவது ஏதாவது வண்டி தவறா ஓட்டினாங்கன்னா என்ன பரலோகத்துக்கு போறியான்னு கேட்பாங்க. அதான் நம்மளுடைய வீடு. அதனால பரலோகம் அதுதான் நம்ம வீடுன்னு சொல்றாரு பாபா. அதுதான் நம்ம ஆத்மாக்களுடைய இனிமையான வீடாகுன்றாரு. நாம் அனைவரும் அங்குதான் இருக்கிறோம். அங்கே கூட தந்தையை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாதுன்னு பாபா சொல்றாரு. யாரை சந்தித்தாலும் நீங்கள் இனிய வீட்டிற்கு செல்ல விரும்புங்களான்ட்டு கேளுங்க. பிறகு அவசியம் தூய்மையாக வேண்டியிருக்கும்ட்டு சொல்லுங்கன்றார். எப்போது நீங்கள் தூய்மையற்றவராக இருக்கிறீங்க. இது இரும்பு யுகம். தலை மேல பாவ சுமை இருக்குது இல்லையா? பாவத்தெல்லாம் கழிக்காம தூய்மையாகாம நம்ம பரந்தாமத்துக்கு போக முடியாது, முக்தி அடைய முடியாது. யாரா இருந்தாலும் இங்க முக்தி அடைஞ்சிட்டு தான் போக முடியும். அதை எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க. தூய்மையற்றவர்களாக இருந்தோம்னா நம்மளால முக்தி கிடைக்காது, பரந்தாமத்துக்கு போக முடியாது. இது இரும்பு யுகம், தமோ பிரதான உலகமாகின்றார். இப்போது நீங்கள் திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டும். இப்ப இதுக்கு சக்கரம் சுத்தி வந்து அயன் ஏஜ்ல நிக்குது. அடுத்து தங்க யுகம் வரணும். அப்ப வீட்டுக்கு போயிட்டு தான் தங்க யுகம் வரும்ன்றாரு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். இரும்பு யுக ஆத்மாக்கள் திரும்பி வீட்டிற்கு செல்ல முடியாதுன்றாரு. ஆத்மாக்கள் இனிய வீட்டில் தூய்மையாகத்தான் இருப்பாங்க. எல்லாருமே பரந்தாமத்துல இனிமையா தான் இருப்பாங்க. இங்க வந்துதான் நடிக்க அது மாதிரி கசப்பாயிட்டாங்க எல்லாரும்ன்றாரு. ஆகையால் இப்போது தந்தை புரிய வைக்கிறார். தந்தையின் நினைவில் மூலம் தான் விக்ரமங்கள் இப்போ விநாசமாகும். பாபா நினைச்சாதான் பாவம் போகும் இல்லையா? தலை மேல இருக்கிற அந்த 63 ஜென்ம பாவ சுமை அவர் நினைச்சாதான் போகும். எந்த தேகதாரியும் நினைவு செய்யாதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை எந்த அளவு நினைவு செய்யுங்களோ அந்த அளவுக்கு தூய்மை ஆவீங்க மற்றும் வரிசைகரமாக உயர்ந்த பதவி நீங்க அடைவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணன் சித்திரத்தை வைத்து மற்றவர்களுக்கு புரிய வைப்பது கூட மிகவும் ஈஸின்றாரு. பாரதத்தில் இவர்களது ராஜ்யம் இருந்தது ஒரு காலத்துல. இவர்கள் ராஜ்யம் செய்த போது உலகில் அமைதி இருந்ததுன்ட்டு நம்ம புரிய வைக்கணும். உலகில் அமைதியை தந்தை தான் ஏற்படுத்த முடியும்ட்டு பாபா சொல்றாரு. வேறு யார் இடத்துல அந்த சக்தி கிடையாதுன்றாரு. உலகமே சண்டை போட்டுக்குது. ஒரு நாடு இன்னொரு நாடு மேல குண்டை போடுது. ஒருத்தவங்க மொத்தம் வீட்டுக்கு வீடு சண்டை. கணவன் மனைவியை கொள்றது, மனைவி கணவனை கொள்றது, இப்படி எல்லாமே எப்படின்னா அந்த 5 விகாரத்தினால எல்லா பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் தடுக்க யாருக்கு சக்தி இருக்கு? யார் அமைதியை ஏற்படுத்த முடியும்னா கடவுளாலதான் முடியும். இப்போது தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கின்றான்ட்டு பாபா சொல்றாரு. புது உலகில் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக எப்படி ஆவது என்பதை கூறுகின்றார். பாபா நமக்கு ராஜயோகம் சொல்லி கொடுத்து எப்படி ஆத்மா ராஜா ஆகிறதுன்றதை கற்றுக் கொடுக்கிறார். தந்தை தான் ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். ஆனால் அவரிடத்தில் எந்த ஞானம் இருக்கிறது என்பதை யாரும் அறியவில்லைன்றாரு. கடவுளுக்கு எல்லாமே அவர் நாலேஜ்ஃபுல்னு சொல்றாங்க. ஆனா அவர்கிட்ட என்ன ஞானம் இருக்குன்ட்டு யாருக்கும் தெரியல. உலகின் முதலிடை கடைசியின் சரித்திர பூகோளத்தை எல்லையற்ற தந்தை தான் கூறுகின்றார். மனிதர்கள் சில நேரங்களில் சர்வவியாபி என்றும் சில நேரங்களில் அனைவரின் அந்தர்யாமி உள்ளத்தையும் அறிந்தவர் என்றும் சொல்லிடுறாங்க. அவருக்கு என்ன தெரியும்னா இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, உலகத்தினுடைய சரித்திர பூகோளம் தெரியும். அதுதான் அவரோட நாலேஜ்ஃபுல்லு, ஞானம் நேர்ந்தவர்னு சொல்றோம். ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கடவுளுக்கு எல்லாம் தெரியும், அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் தெரியும், அவரு சர்வவியாபி, தூண்ல இருக்கிறார், துரும்புல இருக்கிறார், நாயில இருக்கிறார், பூனையில இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி புகழறன்னு சொல்லிட்டு இழந்துட்டாங்க பாபா. அப்படியானால் தன்னையே பகவான் என்று கூறிக்கொள்ள முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சரி, அப்படின்னா எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிறாருன்னா அப்ப நம்மலாம் கடவுளா? கடவுள் வந்து யாரையாவது இப்ப கொலை பண்றாங்க, யாராவது இந்த எல்லா தப்பும் செய்யறாங்க, குழந்தைகள் எல்லாம் கொண்டுடுறாங்க, அப்ப அவங்களுக்குள்ளார கடவுளா இருப்பாரு? தன்னையே பகவான் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை தான் வந்து நமக்கு புரிய வைக்கின்றான்ட்டு பாபா சொல்றாரு. நல்ல முறையில் இப்ப தாரணை செய்ய வேண்டும் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்ப கவலைப்படக்கூடாது. இந்த கலியுகம் இந்த இறுதி பிறவி முடிஞ்சிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். இதை நல்லா தாரணை பண்ணி மகிழ்ச்சியா இருங்கன்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் சித்திரம் சதா புன்முறலுடன் இருப்பதாக தான் உருவாக்குகின்றாங்கன்னு சொல்றாரு.
பாருங்களேன், கோயில்ல லட்சுமி நாராயணன் இந்த கிருஷ்ண ராதே முகம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா சிரிச்சபடியே இருக்கும். பள்ளியில் உயர்ந்த படிப்பு படிப்பவர்கள் எவ்வளோ மகிழ்ச்சியுடன் இருப்பாங்க. இவர்கள் மிகப்பெரிய தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் என்று மற்றவங்களும் நினைப்பாங்க இல்லையா? ஸ்கூல்ல நல்லா உயர்ந்த +2 படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்கன்னா அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க இல்லையா? நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னா பெரிய தேர்வுல பாஸ் ஆக போறவங்க அப்படின்ட்டு நினைப்பாங்க எல்லாரும். இப்ப டாக்டருக்கு படிக்கிறாங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்கன்னா அது மிகவும் உயர்ந்த படிப்பாகும். அதை விட உயர்ந்த படிப்பு இந்த படிப்புன்றாரு. கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு. கட்டணம் போன்ற எந்த விஷயமும் கிடையாது. அந்த ஸ்கூல்ல ஏகப்பட்ட ஃபீஸ் பிடிங்கிடுவாங்க. காலேஜ்லயும் கட்டணம் வாங்கி தானே சொல்லி தராங்க, சும்மா நமக்கு சொல்லி தர்றது இல்ல. ஆனா இங்க பாபா சும்மாவே சொல்லி தர்றாரு. இங்க எதுவுமே நம்மள்ட்ட வாங்குறது இல்ல. உயர்ந்த படிப்பாகின்றார். தைரியத்திற்கான விஷயம்தான் இங்க இருக்குன்றாரு. தன்னை ஆத்மா என்ற உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இதில் தான் மாயை தடையிடுகிறது. ஆனா பாபா நினைக்க விடாது. மாயா தடையிடுகிறது. தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையினுடையராகி பிறகு முகத்தை கருப்பாக்கி கொள்கிறீர்கள். மிகவும் தந்திரம் வாய்ந்தது மாயைன்னு சொல்றாரு. இந்த மாயா அந்த மாதிரி தந்திரம் வாய்ந்தது, நம்ம முகத்தையே கருப்பாக்கிறோன்றார். தோல்வி அடைந்து விடுவீர்கள் எனில் பிறகு புகழ் கிடைக்காதுன்றார் பாபா. இப்போ நம்ம தூய்மை ஆகலைன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ 10ஓட 1 11 எல்லாரும் இந்த கலியுக ஆத்மாக்கள் மாதிரி தான் நம்ம வந்து சரீரம் விட்டு மேலே போவோம். ஒரு பிகேவா ஆகி அது வேஸ்ட். பிகே ஆகி நம்ம ஞானத்தை கேட்ட கூட வேஸ்ட். அதனால மாயாட்ட பாஸ் ஆயிடணும், ஃபெயில் ஆகக்கூடாதுன்றாரு. அப்போ புகழே நமக்கு கிடைக்காது. இன்னார் ஆரம்பத்திலேருந்தே மிகவும் நன்றாக முன்னேறி கொண்டிருக்கின்றார் என்ற மகிமை பாடப்படும். கடைசியில சொல்லுவாங்க, இவங்க நான் எனக்கு தெரியும், இவங்க நான் பிகேவானாங்க, நல்லா முயற்சி பண்ணாங்க, அதனால தான் இப்போ நல்ல புகழ் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. தனக்காக தானே முயற்சி செய்து ராஜ்யத்தை பலனாக அடைய வேண்டும் என்று தந்தை இப்போ கூறுகின்றார். படிப்பின் மூலம் உயர்ந்த பதவி அடைய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இது ராஜயோகம் ஆகும், பிரஜா யோகம் கிடையாதுன்றாரு. ஆனால் பிரஜைகளாகவும் ஆவீர்கள் அல்லவா? இருந்தாலும் யார் ஆத்மா ராஜாவாகலையோ இந்த பிறவில அவங்க போய் பிரஜை ஆயிடுறாங்க. அந்த கர்மேந்திரியங்களை மனசு புத்தியை நம்ம அடக்கலைன்னா நம்ம பிரஜை ஆயிடுறோம். அதனால பிரஜாவும் ஆகிறாங்க அல்லவான்றாரு. பாபா சொல்லி கொடுக்குறது ராஜா யோகம் தான். எல்லாருக்கும் ராஜா ஆகிற யோகத்தை தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அதை நம்ம சரியா படிக்கலைன்னா பிரஜாவா ஆயிடும்ன்றாரு. முகம் மற்றும் சேவையின் மூலம் இவர்கள் என்ன ஆவதற்கு தகுதியானவர்கள் என்பது கூட தெரிந்து விடுன்றாரு. நம்ம முகத்தை பார்த்தாலே நம்ம பிரஜையா ராஜாவான்னு தெரிஞ்சிடுன்றாரு. சேவை பண்றதை வச்சே சொல்லிடலான்றாரு. வீட்டில் மாணவனின் நடத்தையின் மூலம் இவர் முதல் நம்பரில் வருவாரா அல்லது 3ஆம் நம்பரில் வருவாரான்னு தெரியும் இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அந்த மாதிரிதான் இங்கேன்றாரு. இங்கும் அவ்வாறு தான் இருக்கிறது. எப்போது தேர்வு முடிவடையுமோ அப்போது உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் ஏற்படும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நமக்கு வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. இப்போ ரிவிஷன் கோர்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் முடிச்சிட்டாரு. இப்போ ரிவிஷன் கோர்ஸ் எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம் எல்லாருக்கும் வரும் இல்லையா? அந்த கடைசி டெஸ்ட் பேப்பர் சரீரம் விடும்போது பாபா நினைவுல சரீரம் விடணும். அதுதான் நம்மளுடைய ஆன்சரு, கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அது ரெண்டுமே சொல்லிட்டாரு. அவர் எல்லாத்துக்கும் புள்ளி வச்சுட்டு பாபா கூப்பிட்டாருன்னா போயிடணும். எதுவுமே இங்கே நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது. ஐயோ எனக்கு இதை முடிக்கல, அதை முடிக்கல, சேவை முடிக்கல, என் குழந்தைய பார்க்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு போறேனே அப்படிலாம் புலம்பக்கூடாது. டக்குன்னு கூப்பிட்டாருன்னா உடனே போயிடணும். பாபா நான் வேற யாரும் இல்லைன்ட்டு நேற்று சொன்னாங்கல்ல அவ்யக்த சமிஞ்சையில், அது மாதிரி கிளம்பிடணும். அதுதான் லாஸ்ட் டெஸ்ட் பேப்பர், நஷ்டமோகா ஸ்மிருதி ஸ்வரூபம். அந்த தேர்வு முடிவடையும் போது உங்களோட ரிசல்ட் வெளிப்பட்டுருன்றாரு. ரிசல்ட் வரும்போது எல்லாருக்கும் சாட்சாத்காரம் ஏற்படும், காட்சிகள் கிடைக்கும். யார் யார் என்ன ஆக போறாங்கன்ற காட்சி கிடைக்கும். சாட்சாத்காரம் ஏற்படுவதற்கு எந்த தாமதம் ஏற்படாதுன்றாரு. பிறகு வெட்கப்பட வேண்டியிருக்கும்ன்றாரு. நான் தோல்வி அடைந்து விட்டேன்ட்டு காட்சியே கிடைக்கும். நமக்கே தெரியும் நம்ம என்னவாக போறோம். நமக்கு முன்னாடி நம்ம சத்தியுகத்தினுடைய காட்சி கிடைக்கும். இப்போ ஃபரிஸ்தா ஸ்வரூபமும் நம்மளுடைய சத்தியுகத்துல நம்ம என்னவாக போறோம்ன்ற காட்சி கிடைக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கும். அப்ப தோல்வி அடைஞ்சிட்டோன்ட்டு தெரியும் போது கவலைப்படுவீங்க, வெக்கப்படுவீங்கன்றாரு. தோல்வி அடைந்தவர் மீது யார் அன்பு செலுத்துவாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. மனிதர்கள் சினிமா பார்ப்பதில் மகிழ்ச்சி அனுபவம் செய்யறாங்க. ஆனால் நம்பர் 1 அசுத்தமானவர்களாக ஆக்கக்கூடியது இந்த சினிமா என்று தந்தை கூறுகின்றார். சினிமாவில் தானே அந்த 5 விகாரம் தானே காட்டுறாங்க, வேற என்ன காட்டுறாங்க? சண்டை, கொலை, அந்த சின்ன பசங்க கூட அதெல்லாம் பார்த்தா கெட்டு போகுது. அதனால அது நம்பர் 1 அசுத்தமானவர்களாக ஆக்கக்கூடியது இந்த சினிமா தான்ட்டு பாபா சொல்றாரு. அது செல்லக்கூடியவர் பல தோல்வி அடைந்து கீழே விழுந்துடுறாங்கன்றாரு. சில பெண்களும் அப்படி இருக்கிறாங்க. அதாவது சினிமாவுக்கு செல்லாவிட்டால் தூக்கம் வரவே வராது அவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. பிகேஸ் தான் சொல்றாரு. சினிமா பார்ப்பவர்கள் அசுத்தமாவதற்கான முயற்சி அவசியம் செய்வாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இங்க என்னவெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதில் மகிழ்ச்சி இருப்பதாக மனிதர்கள் நினைக்கிறாங்க. அதாவது இந்த கலியுகத்துல இருக்கிற அந்த ஷோ இருக்குல்ல, ஷோ காட்டுது இந்த மாயா, அதுலதான் சந்தோஷம் இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்கன்றாரு. அது வந்து தேகத்துக்கான சுகம். இந்த தேகம் வந்து எப்படி எல்லாம் ஜாலியா வச்சுக்கலாம், அந்த தேக சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இந்த கலியுகத்துல இருக்கு. அதுதான் மகிழ்ச்சின்னு நினைச்சுக்கிறாங்க எல்லாரும்.
ஆனா அதையும் தாண்டி ஆத்மாவிற்கான சுகம் இருக்குது, அது அதீந்திரிய சுகம். அது வந்து தெரியாது யாருக்கும், அது வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இதுதான் மகிழ்ச்சின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு அவை அனைத்தும் துக்கத்திற்கானதாகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப அந்த மாயாவோட உலகம் இருக்குல்ல, அது எல்லாமே துக்கத்திற்கான துக்கம்தான் வரும். அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு சந்தோஷம் அனுபவிக்கணும்னா மறுநாளே துக்கம் வரும்ன்றாரு. இது ஞானம் அழிவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஆனா இந்த ஞானம் நமக்கு எப்பயுமே மகிழ்ச்சி. இந்த ஒரு பாயிண்ட சிந்தனை பண்ணாலே அதை நினைச்சு நினைச்சு பார்த்து சுகம் வரும். இது நாளைக்கு கூட அந்த ஒரு பாயிண்ட நினைச்சோன்னா அப்படி சுகம் வரும். இந்த ஞானம் அழிவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகும். அழிவற்ற மகிழ்ச்சி அழிவற்ற தந்தையிடமிருந்து தான் கிடைக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த அழிவற்ற, அதாவது என்னைக்குமே நான் ஜாலியா இருக்கணும். அதாவது இன்னைக்கு ஜாலியா இருந்தா நாளைக்கு அழறேன் அப்படியே கிடையாது. என்னைக்குமே நான் அழிவற்ற மகிழ்ச்சி, என்னைக்குமே ஜாலியா இருக்கணும்னா அது யார்கிட்ட இருந்து கிடைக்கும்னா அழிவற்ற தந்தை, எட்டர்னல் காட் ஃபாதர்ன்றது தான் கிடைக்கும். அவருக்கு அழிவே கிடையாது இல்ல, அவரை நினைச்சாதான் நமக்கு அழிவற்ற அந்த குஷி கிடைக்கும்ன்றாரு. பாபா நம்ம இந்த லட்சுமி நாராயணன் போன்று ஆக்குகின்றார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. முன்பு 21 பிறவிகள் என்று எழுதி வந்தோம். இப்போது பாபா சொல்றாரு 50-60 பிறவிகள் கூட பாபா எழுதுறாரு. அதாவது சுகம் எவ்வளவு கிடைக்கும்னா எத்தனை பிறவிகள் உங்களுக்கு கிடைக்கும்னா, இப்ப நம்ம ஞானத்தை கேட்கறதுனால, முரளி படிக்கிறதுனால, சென்டருக்கு போறதுனால, யோகா பண்றதுனால எத்தனை பிறவிகளுக்கு ஆஸ்தி சுகம் கிடைக்கும்னா 50-60 பிறவிகள்ன்ட்டு சொல்றாரு. முன்னாடி 21 பிறவின்னு சொன்னாராம். இப்ப 50-60 பிறவிக்கு நீங்க ராஜா மாதிரி வாழலான்றாரு. ஏனெனில் துவாபரயுகத்திலும் ஆரம்பத்தில் மிகவும் செல்வந்தர்களாக தான் நீங்க இருப்பீங்க, சுகமானவர்களாக இருப்பீர்கள் அல்லவான்ட்டு சொல்றாரு. அதாவது 21 பிறவி நல்ல ராஜ்யம், அதாவது தங்க மாளிகை அந்த மாதிரி வாழறோம். அடுத்து திரேதாயுகத்திலையும் வைர மாளிகை, சாரி அந்த வெள்ளி மாளிகைகள்ல வாழறோம். அப்புறம் துவாபர யுகத்துல வரும்போது ராஜாவாகி அப்பயும் நம்ம செல்வந்தரா தான் இருப்போன்றாரு. செல்வந்தர்களா சுகமானவர்களா தான் இருப்பீங்கன்றாரு. பதினமாக ஆகலாம், தூய்மையற்றவர் தான் ஆவீங்க, 5 விகாரத்துல போயிடுவீங்க. இருந்தாலும் நீங்க அதிக செல்வம் உங்கள்கிட்ட இருக்கும்ன்றாரு. ஏன் இருக்கும்? நிறைய செல்வம் உங்கள்கிட்ட இருக்கும், அளவற்ற செல்வம் இருக்கும் பாரதத்துல இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நம்ம இப்ப படிக்கிற இந்த ஞானம் தான். இந்த ஞானத்தினுடைய பாயிண்ட் ஒன்னொன்னு புத்தியில இருக்கு இல்லையா, இந்த ஞானம் எல்லாருக்கும் கூடவே வரும். அப்படியே அது அது வந்து செல்வமா மாறிடும். அப்படியே இது ஃபுல்லாவே அப்படியே பணக்காரனா ஆக்கிடும் நம்மள. இப்பதான் நம்ம இப்படி இருக்கிறோம். ஆனா அடுத்த பிறவில எல்லாம் நம்ம தங்க மாளிகையில தான் வாழ்வோம். பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் தான். அது மாதிரி 50-60 பிறவிக்கு நீங்க ஜாலியா தான் இருப்பீங்கன்றாரு. அப்புறம் என்ன குறை? இது எல்லாமே கடவுளால தான் நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து பெக்கரை கூட பிரின்ஸ் ஆக்குவாரு, பிச்சைக்காரனை கூட ராஜாவாக்குவாரு கடவுள் நினைச்சான்றது இதுதான். எப்பொழுது முற்றிலும் தமப்பிரதமாக ஆகிறீர்களோ அப்போதுதான் துக்கமே ஆரம்பமாகிறதுன்றார். எப்ப டோட்டலா ஆத்மால எனக்கு பேட்டரி லோவாயிடுது, சுத்தமா அந்த கலைகள்லாம் போயிடுது, 5 விகாரம் அதிகமாயிடுதோ அப்போதான் நமக்கு துக்கமே ஆரம்பமாகுது. முதல்ல சுகமாக இருப்பீங்கன்றாரு. எப்போது அதிக துக்கம் ஏற்படுகிறதோ அப்போது தந்தை வர்றாரு. ஆனா நம்மள விடமாட்டாரு அவரு. பாருங்களேன், கலியுக இறுதியில இந்த பிறவில ரொம்ப கஷ்டத்துல நம்ம போகும்போது கடவுள் வந்துட்டார் இல்லையா, நம்மள புடிச்சு கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. விஷக்காடு நதியில இருந்து பிடிச்சி இழுத்துட்டாரு. என் குழந்தை கஷ்டப்படும், அதுக்கு துன்பம் வரப்போகுது, நிறைய வரப்போகுது, அது தாங்காது, இவ்வளவு துன்பம் வந்தா என் குழந்தை தாங்காதுன்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. பாருங்களேன், அதிக துக்கம் ஏற்படும் போது நம்மள பிகே ஆக்குறாரு. பிகே ஆக்கி ஞானத்தை கொடுத்து நம்மள எல்லாத்தையும் தாங்குற சக்தியை கொடுக்குறாரு. அஜாமில் போன்ற மகாபாவிகளையும் முன்னேற செய்கிறார். அஜாமில்னா ரொம்ப தவறு பண்றவங்க. அஜாமில்னு ஒருத்தர் தான், நான் வந்து பொண்ணை கூட வீணாக்கிட்டான், அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி மோசமா இருந்தவங்கள கூட, மகாபாவிகளை கூட பாபா வந்து முன்னேற செய்கிறான்னு சொல்றாரு. கை தூக்கி விடுகின்றார், எல்லாரையுமே கை தூக்கி விடுறாரு. இவங்க அவங்கன்னு கிடையாது. ஏன்னா எல்லாரும் வந்து 5 விகாரத்துல போயிட்டு தான் அப்படி ஆயிட்டாங்க. அதனால அவங்களை எல்லாரையுமே பாபா கை தூக்கி விடுறார். நான் அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகின்றார். பாபா வந்து எல்லாரையும் இப்ப தூய்மைப்படுத்தி பரந்தாமத்துக்கு கூட்டு போவேன்னு சொல்றாரு. பிறகு சத்தியுக ராஜ்யத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு பாபா சொல்றாரு. அப்புறம் யாரெல்லாம் முயற்சி பண்றோமோ அவங்களுக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்குறேன்றாரு. அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது அல்லவா, அனைவருக்கும் அவரவர்களது குறிக்கோளாகிய அமைதி அல்லது சுகத்தை அடைய செய்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருக்கும் நம்மளுடைய குறிக்கோள் என்ன? பரந்தாமத்துக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அமைதி கிடைக்குது, சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. யாருக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன்றாரு. சத்தியுகத்துல அனைவரும் சுகமாக இருப்பாங்க, சொர்க்கத்துல எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க, சாந்தி தாமத்துல கூட எல்லாரும் சுகமா தான் இருப்பாங்க. அங்க நடிப்பு இல்லைல்ல, புள்ளியா ஆத்மா அமைதியில இருக்கும். உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்றாங்க. இந்த லட்சுமி நாராயண் ராஜ்யம் எப்போது இருந்ததோ அப்போது அமைதி இருந்தது என்று நீங்க சொல்லுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. துக்கமான விஷயங்கள் இருக்கவே முடியாது, துக்கமும் கிடையாது, அசாந்தியும் கிடையாதுன்றாரு. லட்சுமி நாராயண் ராஜ்யம் நடக்கும்போது எந்த துக்கமான விஷயங்களும் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு,
விமானம் விழுந்துருச்சு, அங்க பிரச்சனை, ஹார்ட் அட்டாக்கு, எதுவுமே அந்த துக்கமான விஷயமே காதுல கேட்க மாட்டோம் லட்சுமி நாராயண ராஜ்யம் நடக்கும்போது. துக்கமும் கிடையாது, அங்க அசாந்தியும் கிடையாதுன்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வைப்ரேஷன் அங்க இருக்கும். இங்க வீட்டுக்கு வீடு அசாந்தி இருக்குது. இங்க கலியுகத்துல பாருங்க, வீட்டுக்கு வீடு அசாந்தி தான். நிம்மதியே இல்ல. உயிரோட இருந்தாலும் யாரும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. சண்டை சச்சரவு. நாட்டுக்கு நாடு அசாந்தியாக இருக்கிறது. நாட்டுக்கு நாடு போர் போர் புரியுறாங்க, குண்டு போட்டுக்கிறாங்க. முழு உலகிலும் இப்ப அசாந்தி நிலவுகிறதுன்றாரு. எவ்வளவு துண்டு துண்டாக பிரிந்து கிடக்கிறது பாருங்கன்றாரு. நாடே பிரிஞ்சு தானே கிடக்குது, ஒரு ஒரு நாடும். எவ்வளவு பிளவுகள் உள்ளன. 100 மைல்கள் தொலைவுல இருந்து ஒரு மொழி இருக்குதுன்றாரு. அப்போ ஒரு மொழி, ஒரே மொழி, ஒரே ராஜ்யம் இருந்தது, ஒரே தர்மம் இருந்தது சத்தியுகத்துல. இப்ப பாருங்க எத்தனை மொழி, 100 மைல் தொலைவுக்கு ஒரு மொழி இருக்குதுன்றாரு. பாரதத்தின் பழமையான மொழி சமஸ்கிருதம் என்று இப்போது சொல்றாங்க. ஆதி சனாதன தர்மம் பற்றி யாருக்கும் தெரியவில்லை எனும் போது இது பழமையான மொழி என்று எப்படி கூறுகிறீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம பேசுனதுதான் ஆரம்பத்துல, தேவி தேவதைகள் பேசுனதுதான் பழமையான மொழி. அது என்ன மொழின்னே தெரியல. ஆனா சமஸ்கிருதம் தான் பழமையான மொழின்னு சொல்லிக்கிறாங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்போது இருந்தது என்று நீங்கள் கூட சொல்ல முடியும். உங்களிலும் வரிசை கிரமம் இருக்கிறது. சிலர் மந்த புத்தியுடன் இருக்கிறாங்க பிகேஸ்ல. இவர்கள் கல்புத்தி போன்றவர்கள் என்பதையும் பார்க்க முடிகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஹே பகவான், இவரது புத்தியின் பூட்டை திறந்து விடுங்கள் என்று அஞ்ஞான காலத்திலும் சொல்கிறீர்கள் அல்லவா? புத்தி கித்தி கெட்டு போச்சா உனக்கு? கடவுளே இவருக்கு நல்ல புத்தி கொடு அப்படின்லாம் நம்ம பேசுவோம்ல. அஞ்ஞானத்துல பிகே நான் பிகேவா இருக்கும் போது கூட சொல்லுவாங்க, இவர் புத்தி கித்தி கேட்டு போச்சா, இவர் புத்தி நல்ல புத்தி கொடு கடவுளேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி புத்தி பூட்டு திறக்காமலே இருக்குது நிறைய பிகே சென்டர். தந்தை குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஞான ஒளி கொடுக்குறாரு. இப்போ கடவுள் தான் வந்து நம்ம எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து ஒளி கொடுக்குறாரு ஆத்மால. இதன் மூலம் பூட்டு திறக்கப்படுகிறது. இப்ப ஞானம் நிறைய நிறைய உண்மைதான் இல்ல கடவுள் சொல்றதெல்லாம். இவ்வளவு நாள் தப்பு தப்பா நம்ம நம்பிட்டு இருந்தோம். எவ்வளவு உண்மை இல்லை அப்படின்ட்டு அதை சத்தியமானவர் சொல்லும் போதுதான் புரியுது அந்த பூட்டு திறக்குதுன்றார். இருப்பினும் சிலரது புத்தி திறக்கப்படுவதே கிடையாது. இருந்தாலும் சிலர் அப்படியே அந்த மூட நம்பிக்கையிலே இருக்கிறாங்க. வெளியே வர மாட்டாங்க. அவங்க அப்படியே புதக்குழியில சிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அந்த மூட நம்பிக்கை தான் அவங்களுக்கு பிடிக்குது. அது என்ன நம்பினாங்களோ அப்படியே நம்பிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே வர மாட்டாங்க. அவங்களோட புத்தி திறக்கவே மாட்டுதுன்றாரு. பாபாவே சொல்றாரு, பாபா நீங்கள் புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி, எனது கணவனின் புத்தியை திறந்து விடுங்கள் என்று சொல்றாங்க. ஒவ்வொருவரின் புத்தியின் புத்தியை திறப்பதற்காக நான் இங்க வரலன்ட்டு பாபா சொல்றாரு. அவங்களுக்கு எப்ப டைம் வருமோ அப்பயே திறக்கும்ன்றாரு. பிறகு அனைவரின் புத்தியின் திறக்கப்பட்டு விடுமானால் அனைவரும் மகாராஜா மகாராணிகளாக ஆகிருவாங்க இல்லையா? பாபா சொல்றாரு பாருங்க, இப்போ உங்களுக்கு பூட்டு திறந்துருக்குறேன். நீங்க வந்து ஞானம் படிக்கிறீங்க, முயற்சி பண்றீங்க. ஒரே டைம்ல எல்லாருக்கும் புத்தி பூட்டை ஓபன் பண்ணா எல்லாரும் படிச்சு எல்லாரும் ராஜா ஆயிட்டாங்கன்னா, எல்லாரும் லட்சுமி நாராயணன் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. அதனால டிராமா படி பூட்டு திறப்பாரு போல இருக்குது. நான் எப்படி அனைவரின் பூட்டையும் திறப்பேன்? அவர்கள் சத்தியுகத்திற்கு வரக்கூடியவர்களே இல்லைன்னும் போது நான் எப்படி பூட்டை திறப்பேன்ட்டு கேக்குறாரு. சத்தியுகத்துக்கு அலோடே 9 லட்சம் பேரு ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் ஒரு 3 கோடி வரைக்கும் 3 கோடி வரைக்கும் இருப்பாங்க. 2 கோடி 3 கோடி. அதுக்கப்புறம் தான் திரேதாயுகத்துல 33 கோடி பேர் நிரம்புறாங்க. 33 கோடி பேருக்கு தான் இந்த இந்த ஞானமே புரியும். சத்தியுகத்துக்கே வராதவங்களுக்கு எப்படி நான் பூட்டை திறப்பேன்ட்டு கேக்குறாரு. நாடகப்படி நேரம் வரும்போது அவர்களது புத்தி திறக்கப்பட்டு விடும்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா ஒரு டைம் வரும், அப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிடும் அந்த ஞானம்ன்றாரு. நான் எப்படி திறப்பேன்? இப்ப நான் திறக்க மாட்டேன். நாடகத்தில் என்ன உள்ளதோ அதன்படி நடக்கும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. டிராமால என்ன இருக்கோ அதான் நடக்கும். யாருக்கு எப்ப புரியணுமோ அப்ப புரியும். நீங்க அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். நீங்க அவசரப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்றாரு. அனைவரும் முழுமையாக தேர்ச்சி அடைவது கிடையாது. எல்லாரும் பாஸ் ஆகிறது கிடையாது. பள்ளியிலும் வரிசை கிரமம் இருக்கு இல்லையா? பள்ளியில எல்லாருமா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், கடைசி ரேங்க் வரைக்குமே இருக்குது இல்லையா? அது மாதிரிதான் இங்கேயும்ன்றாரு. இதுவும் படிப்பாகும். இங்கேயும் எல்லாரும் வந்து ராஜா ராணி ஆக மாட்டாங்க. எல்லாரும் வரிசை கிரமம்ன்றாரு. பிரஜைகளும் இங்க உருவாக வேண்டும் இல்லையா? அதனால அப்படிதான் இருப்பாங்க. அனைவரின் பூட்டும் திறக்கப்பட்டு விட்டால் பிரஜைகள் எங்கிருந்து வருவாங்கன்றாரு. எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சுட்டா எல்லாரும் ராஜா ராணி ஆயிடுவாங்க இல்லையா? அப்புறம் பிரஜைகள் எப்படி வருவாங்கன்னு கேக்குறாரு. இது நியமம் கிடையாது. அதனால சொல்றாரு, நம்ம புலம்புறோம்ல, ஏன் யாருக்கும் புரிய மாட்டுது? நம்ம சொன்னா யாரும் கேட்க மாட்றாங்க. அதுக்கு பதில் சொல்றாரு, குழந்தைகளாகிய நீங்கள் இப்ப முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரின் முயற்சியை பார்த்து புரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம முயற்சி செய்யணும். மத்தவங்க என்ன பண்றாங்கன்றத பார்த்தாலும் நமக்கு தெரியும்ன்றாரு. இவங்க என்னவா வாங்கன்றது நமக்கு தெரியும். யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் இங்கு அங்கு என்று சேவைக்காக அழைக்கப்படுகின்றனர். யாரெல்லாம் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க என்பதை கூட பாபா அறிவார். இப்ப நல்லா நம்ம படிக்கிறோம்னா நம்மள சேவைக்காக கூப்பிடுவாங்கன்றாரு. அங்கங்க கூப்பிடுறாங்க அப்படின்றாரு. நல்லா சேவை செய்யறவங்களை பத்தி பாபாவுக்கு தெரியும். குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும். நன்றாக படித்தால் வீட்டுக்கு அழைத்து செல்வேன்ட்டு பாபா சொல்றாரு.
நம்ம நல்லா படிச்சாதான் நம்ம கூடவே கூட்டு போவார். பிறகு சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்து விடுவேன், இல்லையெனில் அதிக தண்டனைகள் காத்திருக்கும்ன்றார். நம்மளை கூட்டு போய் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவார் நல்லா படிச்சா. நம்ம ஒழுங்கா முரளி படிக்கலைன்னா இங்கேயே நம்ம கலியுகத்துல இருந்து நிறைய தண்டனைகள் அனுபவிக்க வேண்டியது காத்திருக்குன்றாரு. எப்படி இருக்கும், மோசமா இருக்கும் உலகம். அங்க போய் எப்படி வாழ முடியும்? இந்த உலகம் இல்ல, பாபாவே போயிட்டாருன்னா, இப்ப பாபா இருக்கிறதுனால தான் ஏதோ தாக்கு பிடிக்கிறோம். நல்லவங்க 4 பேர் இருந்தா மழை பெய்யுன்னுவாங்களா, அந்த மாதிரி இப்ப பிகேஸ் இருக்கிறாங்க, நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் உலகம் பாக்குற மாதிரி இருக்குது. பாபா போயிட்டாரு, கொசு கூட்டம் மாதிரி எல்லாரும் போயிட்டாங்கன்னா உலகம் ரொம்ப காடு மாதிரி இருக்கும். அதுல எல்லாமே அதுல நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால பாபா கூடவே போகணுன்றாரு. அதுக்குதான் கூடவே போகணும்னா ரெடி ஆகுங்கன்றாரு. பதையும் குறைஞ்சிரும்ன்றாரு. அப்புறம் தர்மராஜ்புரியில போயிட்டு பதில் சொல்ல வேண்டியது வரும், தண்டனை அடைய வேண்டியிருக்கும், பதவியும் குறைஞ்சு போயிடும்ன்றார். மாணவர்கள் ஆசிரியரை வெளிப்படுத்த வேண்டும். தங்க யுகத்தில் தங்க புத்தியுடையவர்களாக இருந்தீங்க. நம்ம கோல்டன் ஏஜ்ல தங்க புத்தியோட இருந்தோம். ஆனா இப்ப இரும்பு யுகம்ன்றதுனால நம்ம கல்லு புத்தி ஆயிட்டோன்றாரு. இங்க தங்க புத்தியுடையவர்கள் எப்படி இருக்க முடியும்? எப்போதும் ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் இருந்ததோ அப்போது உலகில் அமைதி இருந்தது. பாரதத்தில் இவர்களது ராஜ்யம் இருந்த போது உலகில் அமைதி இருந்தது என்று நீங்கள் செய்தித்தாளில் போடுங்கன்றார். லட்சுமி நாராயணன் ராஜ்யம் நடக்கும் போது பாரதத்துல அமைதி இருந்ததுன்ட்டு போடுங்க அப்படின்றாரு. கடைசியில் அவசியம் புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் எல்லாருமே ஒரு காலத்துல புரிஞ்சுக்கிட்டு வருவாங்கன்றார். குழந்தைகளாகி உங்களது பெயர் பிரபலமாக போகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இதெல்லாம் நடக்க போகுது. பிரம்மா குமாரிஸோடைய பேர் பிரபலமாக போகுது. அந்த படிப்பில் எவ்வளவு புத்தகங்களை படிக்கிறாங்க, இங்க எதுவும் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. படிப்பு முற்றிலும் எளிதானது. அங்க பாருங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நிறைய நிறைய புக்கு வச்சு படிக்கிறாங்க. ஆனா இங்க எதுவும் கிடையாது, ஒரே படிப்பு, 4 பக்கம் முரளி தான். படிப்பு ரொம்ப ஈஸி. மற்றபடி நினைவில் நல்ல நல்ல மகாரதிகள் கூட தோல்வி அடைஞ்சிடறாங்க. நல்லா சேவை செய்யற குழந்தைகள் கூட, முயற்சி பண்ற குழந்தைகள் கூட பாபா நினைக்கிறது இல்லைன்றார் பாபா. நினைவுல தோல்வி அடைகிறாங்க. படிக்கிறாங்க மத்தவங்க சொல்றாங்க, ஆனா பாபா உட்காந்து கொஞ்ச நேரம் நினைக்க மாட்டாங்க, தோல்வி அடைஞ்சிடறாங்கன்றாரு. நினைவு என்ற கூர்மை இல்லைனில் ஞான அம்பு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, என்னை நினைச்சாதான் யோக பலம் நிரம்பும். யோக பலம் நிரம்பினாதான் நீங்க சொல்ற ஞானம் மத்தவங்களுக்கு புரியும். இல்லைன்னா சும்மா பண்டிதர் கதை மாதிரிதான் இருக்கும்ன்றாரு. யாருக்கும் ஒன்றும் புரியாது. நீங்க நினைக்காம அடுத்தவங்க போய் பாபா நினைங்க பாபா நினைங்கன்னா நம்மளே செய்யலாம், அப்புறம் எப்படி மத்தவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க நினைச்சாதான் ஞான அம்பு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றாரு. அதிகம் நினைவு செய்தால்தான் கூர்மை ஏற்படும்ன்றாரு பாபா. அதிகமா நினைச்சாதான் நாண வாழ்ல கூர்மை ஏற்படும். பந்தனங்களில் இருக்கலாம், இருப்பினும் நினைவு செய்து கொண்டே இருந்தால் அதிக லாபம் ஏற்படும்ன்றாரு. நம்ம இப்ப பிகே ஆயிருக்கணும், நம்ம வீட்டுல இருந்தே பிகே ஆயிருக்கிறோம், வீட்டுல பந்தனம் இருக்குது, இருந்தாலும் பாபா நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அதிக லாபம் ஏற்படும். ஒருபோதும் பாபாவை பார்த்திருக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி பிகேஸ் பாபாவுக்கு இருக்கிறாங்க குழந்தைகள். அந்த மாதிரி குழந்தைகள் இருக்காங்க, அவங்க பாபாவை பார்க்கல, பாபா வீட்டுக்கே போல, இருந்தாலும் நினைவுலேயே இருந்து உயிரை கூட விட்டுடுறாங்க. பாபாவே பார்க்கல, ஆனா பாபாவை நினைச்சு நினைச்சு உயிரை விடுகின்றனர் சொல்றாரு. அப்படிப்பட்டவர்கள் கூட உயர்ந்த பதவி அடைய முடியுன்றாரு. ஏன்னா அப்படி நினைச்சாங்க இல்லையா, மதுபனுக்கே வரல, பாபாவே பார்க்கல, இருந்தாலும் பாபாவை நினைச்சு நினைச்சு சரண விட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கூட உயர்ந்த பதவி அடைய முடியுன்றார். ஏனெனில் அதிக நினைவு செய்யறாங்க இல்லையா, பாபா அப்படி நினைக்கிறாங்கல்ல, புரிஞ்சுட்டு நினைச்சாங்கல்ல, அதனால நல்ல பதவி அடைவாங்க. தந்தையின் நினைவில் அன்பு கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளும் பாபாவுக்கு இருக்கிறாங்க. அந்த கண்ணீர் முத்தாக மாறிடுதுன்றாரு. அப்படியே பாபா முத்து மாதிரி அந்த கண்ணீரை பெட்டகத்துல வச்சுக்கிற அப்படியே புகழறாரு அவங்களோட கண்ணீர், அன்பு கண்ணீர் பாபாவுக்காக வடிக்கிறாங்க. ஒரு தேகதாரிய நினைக்காம பாபா நினைக்கிறாங்கல்ல, அதுவே பாபாவுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. அதனால அந்த கண்ணீரை முத்தாக மாத்திடுறாரு, முத்தா மாறிடுதுன்றாரு. நல்லது. நினைவுல இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனக்காக தானே முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். படிப்பின் மூலம் தனக்கு தானே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்ள வேண்டும். ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து ததா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், ஞான வாளில் நினைவு என்ற கூர்மையை நிரப்ப வேண்டும். நினைவின் மூலம் பந்தனங்களை துண்டிக்க வேண்டும் சொல்றாரு. ஒருபோதும் அசுத்த சினிமாக்களை பார்த்து தனது சங்கல்பங்களை அசுத்தமாக்கி கொள்ளக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம், லௌகீகத்தை அலௌகிகமாக மாற்றி அனைத்து பலவீனங்களிலிருந்து முக்தி ஆகக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு.
இப்போ இந்த லௌகீகத்தை அலௌகீகமா மாற்றிட்டு எல்லா பலவீனங்களிலிருந்தும் முக்தி அடைஞ்சிருங்க. எது நமக்கு பிரச்சனைனா லௌகீகத்தை சாதாரண லௌகீகமாவே பார்க்குறோம். கணவன் மனைவி குழந்தைகள்னா அப்படியே எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி பார்க்காம அவங்களாம் தேவாத்மாக்கள், அவங்களாம் பிகேஸ் அப்படின்னு நினச்சிக்காங்க. மாத்திருங்க, அலௌகீகமா மாத்திருங்க, அவங்களாம் ஆத்மாக்கள்னு பாருங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பலவீனம்லாம் போயிட்டு அதுல இருந்து முக்தி ஆகக்கூடிய பற்று எல்லாத்துல இருந்தும் வெளியே வந்துருவீங்க. அப்ப மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுகண்ட வரதானம் கொடுக்குறாரு. யார் மாஸ்டர் சர்வசக்திவான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களோ அவர்கள் ஒருபோதும் எந்த பலவீனம் அல்லது பிரச்சனைகளுக்கு வசமாக மாட்டாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்க, அந்த அளவுக்கு சக்தி நிறைஞ்சவங்க மாஸ்டர் சர்வசக்திவான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள். அவங்க எப்பயுமே பலவீனம் பிரச்சனைகளுக்கு வசமாக மாட்டாங்கன்றாரு. ஏனெனில் அவர்கள் அமிர்த வேலையிலிருந்து எதை பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ அல்லது செய்கிறாங்களோ அதை லௌகீகத்திலேருந்து என்னவா மாத்திருவாங்க, அலௌகீகமா மாத்திருவாங்க. எந்த லௌகீக காரியத்தையும் நிமித்தமாக செய்தாலும் கருவியா இருந்து செஞ்சாலும் அலௌகீக காரியம் சதா நினைவில் இருந்தாலே போதும். எந்த விதமான மாயாவி விகாரத்துக்கு வசமான மனிதன் சம்பந்தத்துல சுயம் வசமாக மாட்டாங்கன்றாரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் அவங்க கருவியா இருந்து செய்யறாங்க இல்லையா, அப்ப எல்லாமே அவங்க வந்து நான் பாபா நினைவுல இருந்து அலௌகீகமா மாத்திடுறாங்க. ஒரு ஃபரிஸ்தா மாதிரி செய்யறாங்கன்னா யாரோடைய வசமும் ஆக மாட்டாங்கன்றாரு. தமோ குண சூழ்நிலையிலும் கூட சதா தாமரை மலர் போல இருப்பாங்க. அவங்கள சுத்தி எல்லாம் தப்பு தப்பா நடக்கும், எல்லாமே மோசமா தான் நடக்கும். அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் சாதாரண வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க வந்து தாமரை மலர் மாதிரி தான் இருப்பாங்க. சேத்துல இருந்தாலும் செந்தாமரை மாதிரி ஜொலிப்பாங்கன்றாரு. லௌகீக அசுத்தங்களில் இருந்தாலும் விடுபட்டு இருப்பாங்கன்ட்டு சொல்றாரு பாபா. இப்ப பிகேஸே அப்படித்தானே எல்லாரும் மாட்டிட்டு இருக்கணும். நம்ம பிகே வந்தா நம்ம கூட இருக்கிறவங்க நான் பிகே. குழந்தைகள் சில வீட்டுல குழந்தைகள் பிகேவா இருக்க மாட்டாங்க, சில வீட்டுல கணவன் குழந்தை பிகேவா இருக்க மாட்டாங்க, மனைவி சில வீட்டுல மனைவி பிகேவா இருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க பிகேவா இருப்பாங்க, ஒருத்தவங்க பிகேவா இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த லௌகிக அசுத்தங்கள்ல தான் இருக்கிறோம். அப்ப இருந்தாலும் விடுபட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தாமரை மலர் மாதிரி வாழ்வாங்க. யாருன்னா மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: அனைவரும் திருப்திப்படுத்தினால் முயற்சியில் தானாகவே முன்னேறி விடுவீங்கன்னு சொல்றாரு. ஒண்ணுமே இல்லை, ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும், இதுதான் ஈஸியான முயற்சின்னு பாபா சொல்றாரு. யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லது செய்யுங்க. எண்ணம் சொல் செயல்ல ஒரு நல்ல எண்ணம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். வாயால ஒரு 4 வார்த்தை நல்ல நல்ல வார்த்தையா பேசுங்க. செயலால ஏதாவது உங்களால முடிஞ்சதை கொடுங்க. எதா இருந்தாலும் கொடுங்க கொடுங்க. கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா திருப்தி ஆயிடுவாங்க எல்லாரும். நம்மளால முடிஞ்சது கொடுப்போம். எடுக்க வேணாம், யார்கிட்ட இருந்தும் எடுக்க வேணாம், துக்கமும் எடுக்க வேணாம். துக்கம் கொடுக்க கூடாது, துக்கம் எடுக்க கூடாது. எல்லாரையும் திருப்திப்படுத்தினா போதும். முயற்சியில தானாகவே முன்னேறிடுவீங்கன்றாரு. அவ்யக்த இஷாரே: சங்கல்ப சக்தியை சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள். சங்கல்ப சக்தியை சேமிக்க வேண்டுமென்றால் எந்த விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் வினாடியில முற்றுப்புள்ளி வைக்கும் பயிற்சி செய்யுங்கன்றாரு. இது நேத்தும் அதே தான் சொன்னாரு. அதாவது ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கிற பயிற்சி இப்ப செய்ய சொல்றாரு பாபா. எந்த விஷயம் வந்தாலும் சரி, அத பேசாதீங்க, அதை பத்தி திரும்ப திரும்ப பேசாதீங்க, அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்கன்றாரு. ஒருவேளை சங்கல்பத்தில் எண்ணத்துல கூட ஏன் எதற்கு என்ற வரிசை வந்துருச்சுன்னா அப்படியே ஓடுது எண்ணத்துல. இது ஏன் நடந்தது, எப்படி நடக்குது, இதெல்லாம் எதுக்கு நடந்தது அப்படின்லாம் வந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்படியே வீணானவங்களின் வரிசை வந்துடும். அப்ப வீணானவைகள் படைத்து விட்டால் அதை பாலனை செய்ய வேண்டியிருக்கும். அப்ப நீங்க தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் உருவாக்கிட்டீங்கன்னா அந்த எண்ணத்தை நீங்க பாலனை பண்ண வேண்டியிருக்கும்ன்றாரு. நம்ம சிலதெல்லாம் ஒரு பொய் சொல்லியிருப்போம், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவோம், அப்புறம் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், இப்படியே பொய்யா பேசிட்டு போயிட்டு இருப்போம் பாருங்களேன். அதெல்லாம் வேஸ்ட் தானே. அந்த மாதிரி அதுதான் இதெல்லாம் தான் வந்து ஃபுல் ஸ்டாப் வைங்கன்றாரு. ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க, எண்ணத்துல கூட ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்கன்றாரு. இல்லைன்னா நீங்க அதை பாலனை பண்றதுக்கு அதுக்காக நீங்க வேஸ்ட் நிறைய உருவாக்க வேண்டியது இருக்கும்ன்றாரு. சங்கல்பம், நேரம், சக்தி அதில் செலவாகி கொண்டே இருக்கும்ன்றாரு. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் நம்ம உருவாக்கிட்டோம்னா நம்மளுடைய எண்ணம் அதுல வேஸ்டா போகும், நேரம் வேஸ்ட் ஆகும், சக்தி விரயமாகும், எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டே போகுன்றாரு. அதாவது ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். எதுலையுமே அதிகமா ஆசையும் படக்கூடாது. அதில் ஆசைப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்காக வாழ வேண்டியது இருக்கும். அப்புறம் அதை வந்து பாலனை பண்ண வேண்டியிருக்கும். ஒரு குழந்தை வேணும்னு நினைப்போம், அப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்போம், அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நினைப்போம். இப்படி நம்ம உருவாக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அதுக்காக வாழ வேண்டியது இருக்கும், அதை பாலனை பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சொல்றாரு. அதனால எந்த எண்ணமும் வேஸ்ட் தாட்ஸை உருவாக்காதீங்கன்றாரு.
ஆகையால் இப்போது இந்த வீணான படைப்புகளை குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்கன்றாரு. எதுக்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு? இந்த எண்ணெய் இருக்குல்ல, எண்ணத்துல ஒரு வீணான படைப்பை உருவாக்குறீங்க, அத குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அப்போதுதான் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமாக முடியும். நீங்க இதெல்லாம் கட் பண்ணாதான் நீங்க ஒரு ஃபரிஸ்தா மாதிரி உலக சேவைக்கு கருவியா ஆக முடியும். இல்லைன்னா நீங்க சாதாரணமா வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரி.